திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு அதிமுக பாஜக போராட்டம் நடத்துகிறது. திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு அதிமுக பாஜக போராட்டம் மேற்கொள்கிறது. தற்போது மற்றொரு அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லாக்அப் டெத் சம்பவத்திற்கு நீதி கேட்டு அதிமுகவும் பாஜகவும் இணைந்து இந்த போராட்டம் நடத்துகிறது. வீட்டுக்கு அனுப்புவதற்கு திருப்புவனம் அடித்தளமாக இருந்திருக்கிறது. அது மிக விரைவில் வீட்டுக்கு அனுப்புவதற்கு மதுரை, சிவகங்கை மாவட்டங்கள் தயார் நிலையில் நம்முடைய போராட்ட கொடியை தூக்கி இருக்கின்றன. இந்த கண்டன போராட்டம் மிகச் சிறப்பான போராட்டமாக, இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புகிற போராட்டமாக நிச்சயமாக நடக்கும். அறிஞர் முன்கூட்டியே சொன்னார், எங்க அண்ணன் எடப்பாடியார் சொன்னார், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று தன்னுடைய பயணத்துக்கு மிகப்பெரிய வார்த்தைகளை கொடுத்தார்கள். இந்த மக்களை மீட்க வேண்டும் என்றால், தமிழகத்தை காக்க வேண்டும் என்றால், அண்ணன் அருமையான எடப்பாடியார் எடுத்திருக்கிற நடைபயணத்திலே நடையிலே நாமும் துணை நிற்போம். இன்றைக்கு தவறு செய்திகளை தட்டி கேட்பதிலே எல்லோரும் முன்னிற்ப மாதிரி இந்த போராட்டம் ஒரு வெற்றி போராட்டமாக அதுவும் இன்றைக்கு முதலாக மதுரை தென்பகுதியிலே நாமும் பாரதிய போராட்டம் அத்தனை பேர் கலந்து கொள்ளலாம், தப்பே கிடையாது. போராட்ட உணர்வு மிக்கதான் அதிமுக ஆரம்பிக்கும் போராட்டத்தில் உருவான கட்சி அது. அன்றைக்கு ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி அனைத்து அதிமுக இன்றைக்கு அந்த போராட்டத்துக்கு தலைவர்கள் அவரோடு சேர்ந்து நாம் நல்ல பயணத்தை நிற்போம். கண்டிப்பாக இது குறித்த முழு விவரங்களை வழங்க இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். சுப்பிரமணி வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அடுத்த மரபுரம் கிராமத்தில் அங்குள்ள பத்திரகாளி அம்மன் கோவில் காவலாளியாக பணிபுரிந்து வந்தவர் அஜித்குமார். இவர் நகை திருட்டு வழக்கு ஒன்றில் விசாரணைக்காக திருப்போணம் காவல்துறையினர் அழைத்து சென்று தாக்குதலுக்குள்ளாகி அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து பல்வேறு கண்டன குரல்கள் எழுந்ததை அடுத்து அந்த காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு 6 காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த வழக்கில் காவல்துறை எஸ்பியாக இருந்த ஆசிஸ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு நேற்று ராமநாதபுரம் எஸ்பி இந்த சிவகங்கை மாவட்ட பொறுப்பு எஸ்பியாக பொறுப்பேற்றார். மேலும் இந்த மானாவாரி டிஎஸ்பியும் இந்த வழக்கில் உரிய முறையில் விசாரணை நடத்தவில்லை என கூறி தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதனை கண்டித்து இன்று அதே திருப்போணம் பகுதியில் அதிமுக மற்றும் பாஜக சார்பில் மாபெரும் கண்டன போராட்டம் நடத்தப்படுவதாகவும் அந்த உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்திற்கு நீதி கேட்டும் பெரும் போராட்டத்தை அறிவித்திருந்தனர். இதனையொட்டி திருப்போணம் பகுதி அதிமுகவினர் ஏராளமானோர் திரண்டு அதிமுகவினர் மற்றும் பாஜகவினர் ஏராளமானோர் திரண்டு தற்சமயம் அரசுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் அதே போல காவல் நிலைய மரணங்களை தடுக்க தவறிய முதல்வரை கண்டித்தும் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் இந்த விஷயத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி. ஸ்டேஷன்ல உட்கார்ந்துக்கிறார். நியாய உணர்விற்கு ஐபிஎஸ் படிச்ச அந்த மரியாதையும் இதுவும் அவர்கிட்ட இருந்தா என்ன பண்ணிருக்கணும், அந்த தாய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எங்க ஆளுங்க உன் மகனை கொண்டுட்டாமா, நான் நிச்சயமா நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். உண்மையை மறைத்து இறந்து போன ஒரு நபர் உடலை இங்க இருந்து ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதா? இது என்ன நேர்மை? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அது மட்டும் இல்ல, உண்மையை மறைப்பது என்பது செஞ்சல் பண்றவர் வழக்கறிஞர்கள் இருக்காங்க. சப்ரஸோ வெரி சஜஸ்டிவ் பாலிசி. லாட்டின் மேக்ஸிம் என்ன சொல்லுது? உண்மை மறைப்பது என்பது பொய் சொல்லுவதற்கு சமமானது. ஆகவே இங்க ஒரு எஸ்பி இருந்து கொண்டு உண்மையை மறைத்து பொய்யை சொல்லலாமா? தாயிட்ட. அதனால நான் தமிழக அரசாங்கத்திடம் நான் இன்னைக்கு கேட்டேன், சிபிஐ விசாரணை வரணும்னு வந்திருக்கு. இதுல குற்றவாளி பட்டியல்ல அந்த ராபர்ட், மிஸ்டர் ராபர்ட் should be included. அசீஸ் ராபர்ட். ஏனென்றால் என்ன நடந்தது நீங்க பாருங்க. அந்த நகை தொலைந்தது, களவாடப்படலைன்னு தகவல் வந்திருக்கு. இப்ப நகை கிடைச்சிருச்சு, அந்த உசர் கொடுப்பியா? மொத்தம் 10 பவுன்னா 7 லட்சம் ரூபாய் தானே. நான் செங்கை மாதிரியா அண்ணன்
அக்கௌண்டா பேரமே பேசல. நான் என் அக்கௌண்ட்ல இருந்தே தந்துடுறேன். நீ உசுர திருப்பி கொடு. என் அக்கௌண்ட்ல இல்லாத பணம் ஒழிச்சு மறைச்சு பேசவே தெரியாது ஹெச்ராஜாக்கு. நான் அக்கௌண்ட்ல தரேன், நீ குடுப்ப உசுர கொடுத்திருக்கு. ஆக ஒரு நடக்காத குற்றத்திற்கு இந்த எஸ்பி ராவட் அவர்களிடம் பேசிய ஐஏஎஸ் ஆபீசர் யார், அவரோட ஐடென்டிட்டி வெளில தெரிஞ்சாகணும். அவ்வளவு முக்கியமா? ஒருவரை கொலை செய்கின்ற அளவுக்கு இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் விட்டு ஸ்பெஷல் படையை விட்டு அடிச்சு கொள்ற அளவுக்கு அவ்வளவு முக்கியமான நபரா அந்த ஐஏஎஸ் ஆபீசர். தெரியணும் நமக்கு, மக்களுக்கு உண்மை தெரிந்தால் வேண்டும். நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு நீங்க எதையும் மறைக்க முடியாது. முதல்ல புரிஞ்சுக்கங்க, நாளைக்கு உண்மை வெளில வந்துடும். ஆகவே கார் ஓட்ட தெரியாது, அவர் இன்னொருத்தரை விட்டு கார் கொண்டு பார்க் பண்ணியிருக்காரு. அதோட இல்ல, அவர் முதல் ஸ்டேஷன் கூட்டு போனது யாரு? ஏசி. இவரை மாட்டுக்கொட்டையில வச்சு அடிக்கும் பொழுதும் ஏசி ஆபீஸுக்கு பின்னாடி தானே. நான் கேட்கிறேன், எது நடந்தாலும் இந்த சேகர் பாபு சம்பந்தம் இருக்கே ஏன்னு கேட்கிறேன். உன் தொடர்பு ஏன் இருக்கு? அந்த ஏசி ஆபீஸுக்கு பின்னாடி அவர் தான் கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுறாரு. ஆக நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தப்பு பண்றாருன்னா அதுல சேகர் பாபுவும் இருப்பாருன்னு தெரியுது. இதை நம்ம இப்ப ஒத்த ஆள டார்கெட் பண்ணி பிரயோஜனம் இல்ல, ரெண்டையும் சேர்ந்து ஒழிக்கணும். நம்ம கூட்டோட நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், all the ministers of standing government will be in jail by May 26. May 26 என் அருமை நண்பர் நேற்றுக்கு மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் பேசி, திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த கூப்பிட்டு இந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், எதிர்கட்சி தலைவர், நாம 2 பேரும் இணைஞ்சு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு. அப்ப நான் எங்க மாநில தலைவர்கிட்ட சொன்னதை உங்க முன்னாடி சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. இன்னிலேந்து தொடர்ந்து நாம கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடியார் தலைமையில ஆட்சி அமைப்போம். அன்னி வரை இதை தொடர்வோம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு நெருங்கிய நண்பரும் கூட நண்பர் செந்தில்நாதன் அவர்களுக்கு தெரியும். அதனால அதெல்லாம் படிக்கணும்னு சார் ரொம்ப சொல்லிக்கப்படாது. மேடம் அவர்கள் என் நிறைய எவ்வளவு தூரம் அம்மா பிரியமா இருந்தாருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால நாம் மக்களுக்காக போராடும், வீதியில இருந்து போராடி நிகழ்ந்திருக்கின்ற மிக மோசமான படுகொலை, அதுவும் ஸ்டாலின் பொறுப்பிற்கு வந்த பிறகு 25 லாக்அப் டெத், அது தவிர என்கவுண்டர்கள். நீங்க ஆம்ஸ்ட்ராங் ஏன் செத்தாருன்னு இப்ப யாரும் கேட்கவே முடியாது. அந்த திருவேங்கடமும் காலி, இன்னொருத்தருங்க. அதனால இது கொலைகார அரசாங்கம். நாம இதை முடிவுக்கு கொண்டு வரணும். நம்ம அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியாக நியாயத்திற்காக அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு எவ்வித சுயநலம் இல்லாமல் இன்று சிவகங்கையிலே இணைந்து நாம் களத்தில் இறங்கி இருக்கிறோம். இது தொடர வேண்டும். இந்த தீய ஆட்சி ஒழிய வேண்டும். ஊழல், ஊழல், போதை, இதுக்கான அரசாங்கம் இது இருந்தா அடுத்த தலைமுறை கெட்டு போயிடும். அதனால இவர்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நம்ம போராட்டம் தொடரணும். அஜித்குமார் அவர்களுக்கு, அவர் குடும்பத்துக்கு ஏன் இப்ப வரைக்கும் காம்பன்சேஷன் அறிவிக்கல? நான் கம்மியா தான் கேட்டேன். இப்ப பார்த்தாக்க செங்கிமாரிலே 50 லட்சம் தரேன்னு சொல்லும் பொழுது நான் அதுக்கு கம்மியா நான் கேட்டேன்னா அது என் மேல குற்றமாயிடும். அதனால அஜித்குமார் குடும்பத்துக்கு எப்படி சிபிஐ என்கொயரி உத்தரவிடப்பட்டிருக்கோ அது மாதிரி அஜித்குமார் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் அரசு நிதி கொடுக்க வேண்டும், காம்பன்சேஷன். அதே மாதிரி அந்த அவருடைய சகோதரருக்கு அரசு பணி உடனடியாக வழங்கணும்.